பிஸ்னஸ் பிரேக் த்ரூ ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒரு லாஸ்ட் 20-30 இயர்ஸா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கம்பெனி, நிறைய ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி, சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி சக்சஸ் ஆனவங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இதுல பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பல கட்டத்துல வந்து பீப்புள் இன்வென்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம், நிறைய மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, சார் லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அப்படின்னா என்ன சார் அப்படி வாங்கிச்சலாம். இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு பஸ் வேர்டு ஹோல் கார்பரேட் வேர்ல்டுல வந்து யூஸ் பண்ற ஸ்பெல் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஒரு மேக்னெட்டிக் வேர்டு அப்படிங்கிறது இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறாங்க. இது என்னது இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, அதனோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் அது எப்படி வந்து பிசினஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த மீன் பிடிக்கிற தொழில இருந்து இந்த கான்செப்ட் வந்து கார்பரேட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க கடற்கரையில வந்து போனீங்க அப்படின்னா பெரிய கடல் சார்ந்த தொழில்கள்ல வந்து இந்த மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரி கடற்கரை உள்ள நாடுகள்ல வந்து இது ஒரு பெரிய தொழிலா இருக்கு. அதுல 2 டைப் ஆஃப் மீனவர்கள் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் மீனவர்கள் நீங்க கடற்கரையில போய் பார்க்கலாம். அவங்க காலையில போட் எடுத்துட்டு போவாங்க. அந்த கடற்கரையை சுத்தி ஒரு மேக்சிமம் வந்து ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி 2 கிலோமீட்டருக்குள்ளேயே மீன் பிடிப்பாங்க. அங்க நீங்க பார்க்கலாம், கடற்கரையில் நின்று பாத்தீங்கன்னாவே நிறைய பீப்புள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒரு டீமா சேர்ந்து நிறைய உள்ள டிராவல் பண்ணி போவாங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கரைக்கடல்ல இருந்து நம்ம உள்ள போயிட்டோம்னா அங்க போய் பார்த்தா அந்த ஆழ்கடல்ல அமைதியா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம். இப்போ இந்த 2 டைப் ஆஃப் மீனவர்கள்ல வந்து யாருக்கு அதிக மீன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கடற்கரை ஓரத்துல பிடிக்கிறவருக்கு வந்து குறைவா மீன் கிடைக்கும். ஏன்னா அங்க வந்து நிறைய மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க அவைலபிலிட்டியான மீனே ரொம்ப கம்மியா இருக்கும். அதே நேரத்துல வந்து நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க, குறைவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ள டீப்பா போனீங்க அப்படின்னா அங்க வந்து ப்ளூ ஓஷன், ஆக்சுவலா எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல அப்படியே இருக்கும். அங்க வந்து மீன்கள் நிறைய இருக்கும், காம்படிட்டரே இருக்க மாட்டாங்க. நீங்க போனீங்கன்னா நிறைய வெரைட்டியா ஹெல்த்தியா கொஞ்சம் டயத்துல வந்து நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து அப்படியே கார்பரேட்டுக்கு வந்து நீங்க பிக்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, 2 டைப் ஆஃப் பிசினஸ் பீப்புள். ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கிற எக்ஸிஸ்டிங் காம்படிட்டரோட கம்பீட் பண்ணி அங்க இருக்கிற கஸ்டமர்ல அவங்க ஷேர் பண்ணி கம்பீட் பண்ணி அதை ப்ராஃபிட் எடுப்பாங்க. இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காம்படிஷனே இல்லாத இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் பண்ணி பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லா சிட்டிக்கு போனீங்கன்னா டவுன் ஹால் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கும். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரி பர்டிகுலர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்கும். இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து தீபாவளி நியரிங் ஆர் பொங்கல் நியரிங், இல்ல வந்து ஒரு கிறிஸ்துமஸ்க்கோ இல்ல ஒரு ரம்ஜான்கோ வந்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்க வந்து போயிட்டு நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அதுலதான் போயிட்டு நம்ம ப்ராடக்ட்டை டெக்ஸ்டைல்ல வந்து போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளாத் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். இது வந்து இவங்க வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அர்த்தம். எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, அங்க போயிட்டு நீங்க வந்து இன்னொரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஓபன் பண்ணி பண்றீங்க. இன்னொருத்தர் வந்து நீங்க இன்னோவேட்டிவா திங்க் பண்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இத சிட்டியில இருந்து வெளியில அவுட்டர்ல வந்து 1 ஏக்கர் லேண்ட் இல்லைன்னா ஒரு 1/2 ஏக்கர் லேண்ட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அங்க என்ன பண்றாரு, ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமை வந்து கிரியேட் பண்றாரு. அதுல என்ன பண்றாரு, நீட்டா வந்து ஒரு பார்க்கு, தென் அந்த உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஒரு பிளே ஏரியா அந்த மாதிரி கிரியேட் பண்றாரு. இப்ப வந்து என்னன்னா, ஒரு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து டவுன் ஹால் மாதிரி இடத்துக்கு வந்து எந்த சிட்டிலயும் போனீங்கன்னாலும் இன்னைக்கு பார்க்கிங் அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. நிறைய ஹைலி கிரௌடடா இருக்கு. நீங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ஒரு நீடா இருக்கு. பட் வேறஸ் நீங்க சிட்டிக்கு வெளியில இருக்கு, அழகா போய் பார்க் பண்றீங்க, நம்ம குழந்தைங்கள் கூட கூட்டிட்டு போறோம், பார்க்ல அங்க விளையாடுறாங்க, தென் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீட்டா அதை பர்ச்சேஸ் பண்றாங்க, நீங்க அழகா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு வரீங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிம்பாங்க ஆக்சுவலா. இப்போ இதுல வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கம்மியா இருக்கும். பட் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைபர் கேட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மார்க்கெட் ஸ்பேஸ் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல வந்து கம்பீட் பண்ணுவோம். பட் நீங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அன்டாப்டு மார்க்கெட் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு நம்ம பிசினஸ் பண்ணுவோம். இதுதான் மார்க்கெட் ஸ்பேஸ். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இதுல காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க செகண்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யூ ஆர் கம்பீட்டிங் வித் தி காம்படிட்டர்.
பட் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல காம்படிஷனே இருக்காது. நீங்க ஆல்மோஸ்ட் மொனோபோலியா பீஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், ஒரு ஃபோக்கஸ். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பிளேயர் இருப்பாங்க. நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தட் எனர்ஜியே வந்து எங்க கன்சியூம் ஆகும் அப்படின்னாக்க, நம்ம காம்படிட்டரை எப்படி வின் பண்றது, அவங்க கிட்ட இருந்து எப்படி டிஃபரன்சியேட் பண்றதுங்கிறது எனர்ஜியே திங்கிங்கே போயிடும். பட் நம்ம ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து அன்டாப்டு மார்க்கெட், காம்படிஷனே இருக்காது. ஸோ அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா நமக்குடைய ஃபோக்கஸே பிசினஸ் பீப்புள் என்ன அப்படின்னாக்க, பெட்டர் சர்வீஸ் எப்படி பண்றது, ப்ராடக்ட் எப்படி பெஸ்டா கொடுக்கறது, இன்னும் வேல்யூ ஏதாவது கொடுக்கலாமா, சர்வீஸ் ஏதாவது பெஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருப்பீங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள ஃபோக்கஸ் டிஃபரன்ஸா இருக்கும். அட் லாஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட், ரிசல்ட் அண்ட் growth. அதுதான் எண்ட் ஆஃப் த டே ஒரு பிசினஸ் மேனுக்கு இம்பார்ட்டன்ட். அது எப்படி முடியும் அப்படின்னா, நீங்க ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து எக்ஸிஸ்டிங் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னாக்க அது ஒரு 10 பிசினஸ் பீப்புள் ஷேர் பண்ணுவாங்க. பட் வேறஸ் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு 50 கஸ்டமர் வர்றாங்கன்னா 50 கஸ்டமர் உங்களுக்கு தான் வருவாங்க. ஸோ அதுக்குள்ள உள்ள நமக்கு growth, அதுல வர்ற பிசினஸ், அதுல வர்ற ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப வந்து கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து இந்த ப்ளூ ஓஷனுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க, ஸோ காம்படிஷன்ஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு வேல்யூ கிரியேஷன்ஸ்ல கஸ்டமர் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஒரு சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு டோல்கேட் வந்தது. ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12:30, பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அப்ப அந்த டோல்கேட்டை தாண்ட உடனே லெஃப்ட் சைடு ஒருத்தர் வந்து இந்த ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நொங்கு நம்ம தமிழ்நாட்டுல, அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர கூட்டம், கார் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அப்படியே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுக்கி வச்சிருக்காரு. நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு இன்னொரு 1 ஹவர்ல அது ஃபுல்லா தீந்து போற அளவுக்கு இருக்கு. யாருமே காம்படிஷன் இல்ல. சோ அன்னைக்குதான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. ஸோ கமிங் பேக் டு தி கன்க்ளூஷன், ஆக்சுவலா ஸோ அஸ் அ பிசினஸ் மேன் கொஞ்சம் வயசா திங்க் பண்ணி நீங்க வந்து ரெட் ஓஷன்ல இருந்து ப்ளூ ஓஷனுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல growthக்கு போயிட்டு யூ கேன் என்ஜாய் த ப்ராஃபிட்டபிலிட்டி. இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிசினஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.